என் உயிரே நீதான் சக்தி. என் உயிரை தொலைச்சிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சக்தி. சக்தி, நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இல்ல சக்தி, இல்லவே இல்ல. அப்ப நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு சக்தி. புகழ் என் பையன்னு தெரியாமலே நான் அவன் கூட எத்தனை நாள் பேசிட்டு இருந்திருக்கேனே. எந்த அப்பனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது சக்தி. நான் உன்னை பிரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும் சக்தி. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உடனே என் கூட வந்து சேர்ந்துரு சக்தி. ப்ளீஸ் சக்தி. அந்த சிவனுக்கு எப்படி சக்தி துணையா இருக்காளோ அதே மாதிரி இந்த சிவாக்கு சக்தி நீ துணையா இருந்தாதான் என் வாழ்க்கை முழுமையடையும் சக்தி. என்கிட்ட வந்து சேர்ந்துரு சக்தி. I love you சக்தி. I love you so much. இந்த ஒரு வாரத்துக்காக தான் மாமா இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்த. மாமா என்னதான் தேடுறாரு. மாமாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பாவம் மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு. இத முதல்ல யோகி சார் கிட்ட காட்டி கல்யாணத்தை நிறுத்த சொல்லணும். அக்கா, இந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு வரட்டா? சரிம்மா. என்னாச்சு? சக்தி இவ்வளவு அவசரமா எங்க போறா? சார், எதுக்கு சக்தி யோகி ரூமுக்கு போறா? என்னவா இருக்கும்? சார். என்ன சக்தி, என்னாச்சு? சார், இந்த வீடியோ பாருங்க சார். சக்தி, நான் வந்துட்டேன் சக்தி. உன்னையும் நம்ம பையன் புகழையும் தேடி நான் வந்துட்டேன் சக்தி. சக்தி, நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இல்ல சக்தி, இல்லவே இல்ல. அப்ப நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு சக்தி. நான் உன்னை பிரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும் சக்தி. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உடனே என் கூட வந்து சேர்ந்துரு சக்தி. ப்ளீஸ் சக்தி. சார், பாத்தீங்களா சார்? என் சிவா மாமா என்ன தேடி டெல்லி வரைக்கும் வந்திருக்காரு. ஓ, அந்த சிவா தம்பியோட மனைவி இந்த சக்தி தானா? அவர் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல சார். இத்தனை வருஷம் என்னையே நினைச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ண பார்த்தேன். நல்ல வேலை இப்பவாது உண்மை தெரிஞ்சது. இல்லனா என் மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்? பாவம் நீங்க. இது எதுவுமே தெரியாம உங்களையும் சங்கடத்துக்கு ஆளாக்கியிருப்பேன். இது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க? என்ன தெரியும்? சிவா உங்களை தேடி டெல்லிக்கு வந்தது
உங்களை கோயில்ல பார்த்துட்டு உங்களை தேடி தெரு தெருவா சுத்துனது. புகழ் உங்க பையனை தெரிஞ்சதும் அவனை தேடி ஸ்கூலா போய் அலைஞ்சது. இது எல்லாமே ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சார் எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட மறைச்சுங்கன்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் ஐ லவ் யூ சக்தி. அந்த சிவாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் உங்களை விரும்பினேன். என்னால உங்களை அந்த சிவாக்கு விட்டு கொடுக்க மனசு வரல. அதனாலதான் நீங்களும் சிவாவும் பார்த்துக்காத மாதிரி நான் ஏற்பாடு பண்ணேன். அது மட்டும் இல்ல, சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி அத உங்களை நம்ப வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல வச்சேன். அட பாவி, என்ன என் வாழ்க்கையில இப்படி விளையாடுன? நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? நீங்க பண்ணது துரோகம் இல்ல சக்தி, அழகா பிறந்தது. எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன். ஆனா எப்போ உங்களை பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அடுத்தவன் பொண்டாட்டிய அடையணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம். இத்தனை நாள் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின ஒரே காரணத்துக்காக உன்னை அடிக்காம விட்டுட்டு போறேன். இன்னொரு வாட்டி என்கிட்டயும் என் மாமா கிட்டயும் வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுடும். ஒரு நிமிஷம். உங்களுக்கு சிவா, சாரி, உங்க மாமா முக்கியமா இல்ல உங்க பையன் புகழ் முக்கியமா? என்ன பாக்குறீங்க? இவ்ளோ பண்ணதே உங்க கழுத்துல தாலி கட்டுதான். நடுவுல சிவா வந்ததும் இந்தப்பா உன் பொண்டாட்டி அப்படின்னு தூக்கி கொடுக்க சொல்றீங்களா? அது என்னால முடியாது. யோகி, ஆதித்யா யோகி, உங்க பையனை இந்த மண்டபத்துல எங்க வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க, எங்கேயுமே இருக்க மாட்டான். ஏன்னா உங்க பையன் புகழ், சாரி, நம்ம பையன் புகழ் ஏன் கஸ்டடியில இருக்கான். அவன் உங்களுக்கு உயிரோட வேணும்னா நான் கற்ற தாலி உங்க கழுத்துல ஏறணும். இல்ல சிவாதான் வேணும்னு நீங்க இந்த ரூமை தாண்டுனா உங்க பையன் உடம்புல இருக்கிற அந்த சின்ன உயிர் அவன் உடம்புல இருக்காது. I'm really sorry to say this.
ப்ளீஸ் என் பையனை எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என் பையனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். என் உலகமே என் பையன் தான். ப்ளீஸ் என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். சக்தி, பயப்படாதீங்க. நான் நம்ம பையன் புகழ எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். எங்க உங்களை இழந்துருவேணும்னு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனாலதான் புகழ கடத்தினேன். என்னடா மிரட்டுறானேன்னு பாக்குறீங்களா? சத்தியமா எனக்கு வேற வழி தெரியல சக்தி. உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதை மாதிரி நீங்க சம்மதம் சொல்லி கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல சிவா வந்ததும் போயிட்டு வாங்க சக்தி, சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணும் மகான் இல்ல. நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். அதுவும் உங்க மேல அளவுக்கு அதிகமா காதல் கொண்ட ஒரு மனுஷன். சக்தி, நீங்க எனக்கு வேணும் சக்தி. உங்களுக்கு உங்க பையன் புகழ் வேணும். சோ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களையும் புகழையும் சேர்த்து நான் நல்லா பாத்துக்கிறேன். கல்யாணம் ஆனதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லண்டன் போயிடுவோம். புகழோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். என்ன நான் சொல்றது? என்ன தொடாது. என் நிழலை தொடர அருகதை கூட உனக்கு கிடையாது. நான் உன்னை எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு கீழ்த்தரமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தி, நீங்க என்ன வில்லனாவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கொஞ்சம் ஹீரோவா பாருங்க. அப்பதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. நாடி அடுத்து மாப்பிளை வர சொல்லுங்க. சக்தி, இதுதான் உங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். உங்க பையன் வேணும்னா கண்ணை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்து என் கூட மனமேடையில உட்காருங்க. உட்கார்றீங்க இல்ல உட்கார்ற. உனக்கு உன் மாமா வேணுமா இல்ல உன் பையன் வேணுமான்னு நீயே முடிவெடுத்துக்கோ. ஏன் பாவம் மாமா நமக்காகவே இத்தனை நாள் அலைஞ்சு திரிஞ்சு போராடி இருக்காரு. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ச்சே, என் பையன் யோகியா இப்படி? நான் அவனை எவ்வளவோ நல்லவன் நினைச்சிட்டு இருந்தானே. ஆனா அவனால ஒரு பொண்ணோட மனச கூட புரிஞ்சுக்க முடியல. இப்படி கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்கானே.
யோகி யோகி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. டேய் யோகி, உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடா. ஒரு பொண்ணோட உணர்வை புரிஞ்சுக்க முடியாதவன் எப்படி எப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும்? அவளுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்? பாவம் அந்த சிவா தம்பி தான் பொண்டாட்டிய தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவன்தான் சக்திக்கு ஏத்தவன். சக்தி அவன் கூட வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பா. லக்ஷ்மி அம்மா. அம்மா, என் ஒய்ஃப் கிடச்சிட்டாம்மா. நான் இப்போ அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அம்மா, நான் அவளை கூட்டிகிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு வந்துடுறேம்மா. தம்பி, உன் ஒய்ஃப் இங்கதான்ப்பா இருக்கா. அம்மா, என் ஒய்ஃப் எப்படி அங்கே? என் பையன்தான் தம்பி யோகி. என்னம்மா சொல்கிறீங்க? யோகி உங்க பையனா? அம்மா, அப்ப கல்யாணம்? என் பையனுக்கும் உன் மனைவிக்கும் தான். அம்மா, நீ கவலைப்படாத. உன் மனைவிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. சுத்தமா விருப்பம் இல்ல. அவளால நீ இருந்த இடத்துல வேற ஒருத்தரை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. அம்மா, நான் இந்த உடனே வரேம்மா. அவசரப்படாத தம்பி. இதுல வேறொரு பிரச்சனையும் இருக்கு. நீ மண்டபத்துக்குள்ள வராத. பின்பக்கமா வந்து வெயிட் பண்ண. நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்றேன். சரிம்மா, நான் உடனே வரேம்மா. சரி. யார் சிவா ஃபோன்ல? யோகியோட அம்மா சக்தி அங்கதான் இருக்காளா. நமக்கு அவங்க ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. உடனே வந்து முதல்ல அவங்கள பார்க்க சொல்றாங்க. அவங்கள வந்து பார்க்க சொல்றாங்களா? சிவா, ஒருவேளை யோகி அவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றாங்களோ? சச்சே, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை. யோகி வேணா தப்பானவனா இருக்கலாம், ஆனா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. இல்ல சிவா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு இந்த காலத்துல சொல்ல முடியாது. எல்லாரையும் சந்தேகப்பட்டு நம்ம வாழ முடியாது மகி. லக்ஷ்மி அம்மா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் சக்தியை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதுக்கு லக்ஷ்மி அம்மாவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அவங்கள நம்ம சந்தேகப்பட முடியாது. சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி, பாப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக சொல்லுங்க. பையா ஜல்தி ஜாओ பையா. ஓம் பூவஸ்வாஹா வாயுவே இதன் நமः. ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதன் நமः. ஓம் பூர்வஸ்வாஹா அக்னியே பிரஜாபதியே இதன் நமः. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமः. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமः. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமः. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமः. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமः. உனக்கு சிவா, சாரி, உனக்கு உன் மாமா முக்கியமா இல்ல உன் பையன் புகழ் முக்கியமா?